இந்தியாவில் உண்மையில் சாலையில் அதிகபட்சம் எந்த வேகத்தில் செல்லலாம் என்பது பலருக்கும் தெரியாது. இங்கு பெரும்பாலானோர் தங்கள் இஷ்டப்படியே வாகனங்களை இயக்குகிறார்கள். அது எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. இதற்கிடையே சாலைகள் அதிகபட்சம் எந்த வேகத்தில் செல்லலாம் என்பது குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் சாலை உள்கட்டமைப்பு கணிசமாக வளர்ந்துள்ளது. கடந்த மார்ச் 2020இல் நாட்டில் 1.32 லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்தன. அது இப்போது 1.46 லட்சம் கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. குறிப்பாக HSCS எனப்படும் அதிவேக வழித்தடங்கள் மற்றும் விரைவு சாலைகளின் நீளம் 228 கிலோமீட்டரிலிருந்து 2636 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. இதுபோல சென்னை, பெங்களூர் தொடங்கி பல எக்ஸ்பிரஸ் சாலை திட்டங்கள் படு வேகமாக நடந்து வருகிறது. அவை அனைத்தும் அடுத்த சில ஆண்டுகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிகிறது. இதுபோல தேசிய நெடுஞ்சாலைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் அதை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதனால் நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கான வேக வரம்புகள் குறித்து அறிந்து கொள்வது அவசியமாகிறது. அப்போதுதான் அனைத்து தரப்பினருக்கும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இந்த வேக வரம்புகள் சாலைகளின் வகை, வாகனங்களின் வகைகளை பொறுத்து வேறுபடுகின்றனர். இவை எல்லாம் சேர்த்துதான் வாகன போக்குவரத்தை சீராக்க உதவுகிறது. இப்போது நடந்து வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவை MP டாக்டர் பீம்சிங் இது தொடர்பான கேள்வியை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் எழுப்பினார். அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் தற்போதுள்ள வேக வரம்புகள் என்ன, அவற்றை அதிகரிக்க அரசுக்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் வேக வரம்புகள் குறித்து ஏதாவது ஆய்வுகள் அல்லது முன்னோடி திட்டங்கள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கடந்த வாரம் எழுத்துப்பூர்வ பதிலை அளித்திருந்தார். அதில் நாட்டின் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் IRS எனப்படும் இந்திய சாலைகள் நிர்ணயித்த தரங்களை நிறைவேற்றும் வகையிலே போடப்படுவதாக தெரிவித்தார். விரைவு சாலைகளுக்கு மணிக்கு அதிகபட்சம் 120 கிலோமீட்டர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மணிக்கு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதாக நிதின் கட்கரி தெரிவித்தார். அதே நேரம் எல்லா இடங்களிலும் இது பொருந்தாது என்றும் ஒவ்வொரு நிலப்பரப்பை பொறுத்து இது மாறுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அமைச்சர் நிதின் கட்கரி மேலும் கூறுகையில், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் 2018 ஏப்ரல் 6ஆம் தேதி இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. இந்தியாவில் உள்ள பல்வேறு வகையான சாலைகளில் விரைவு சாலைகள், 4 வழி மற்றும் அதற்கு மேற்பட்ட சாலைகள், நகராட்சி சாலைகள் வாகனங்களின் அதிகபட்சம் எவ்வளவு வேகத்தில் செல்லலாம் என்பதை அதில் குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி இப்போது எக்ஸ்பிரஸ் சாலைகளில் போக்குவரத்து வாகனங்கள் மணிக்கு அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். அதே நேரம் பர்சனல் வாகனங்கள் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அதாவது லாரி, ட்ரக், பஸ், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் எக்ஸ்பிரஸ் சாலைகளில் அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். அதே நேரம் கார்கள் மணிக்கு 120 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன.